சார், நீங்கள் சென்னை மாநகர இந்து முன்னணியுடைய பொதுச் செயலாளர். நீங்கள் அண்மையில் மன்மத அம்புங்கிற ஒரு படத்துக்கு பற்றி அப்ஜெக்ஷன் பண்ணியிருந்தீங்க, சில போராட்டங்களை நிகழ்த்திருந்தீங்க. அந்த பாடல் வரிகளை பற்றி உங்களுக்கு என்ன அப்ஜெக்ஷன்? இந்த மன்மத அம்புங்கிற படத்தில் இருக்கக்கூடிய பாடல், அந்த பாடல் ஹிந்து தெய்வங்களையும் வரலட்சுமி விரதம் நம்பிக்கைகளையும் ஹிந்து நம்பிக்கைகளையும் இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் ஹிந்து கடவுள்கள் என்று நம்பப்படுகின்ற வணங்கப்படுகின்ற வரலட்சுமியையும் லக்ஷ்மி தாயாரையும் பெருமாளையும் இழிவுபடுத்துகிற விதத்தில் அந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கு. அந்த பாடல் கமலஹாசன் அவர்களால் ஏற்றப்பட்டது. அதனால் அந்த பாடல் அந்த படத்தில் இடம்பெற்றிருக்கு. அந்த படம் வெளிவரத்துக்கு முன்னாடியே அந்த பாடல் அதுலேருந்து நீக்கணும்னு எதிர்ப்பு தெரிவித்தோம். அதுக்கு என்ன நடவடிக்கை நீங்கள் எடுத்துருந்தீங்க? நாங்கள் முதல் கட்டமாக எல்லா நிர்வாகிகள், அதாவது திரைப்படத்துறையை சார்ந்த திரைப்பட நடிகர் சங்க தலைவருக்கு கடிதம் அனுப்பிச்சோம். விநியோகஸ்தர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், இவங்க எல்லாருக்கும் கடிதம் எழுதணும். ரெண்டாவது விஷயமா லீகலாக கோர்ட்டில் இதை ஃபைல் பண்ணி ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தோம். KS ரவிக்குமார், கமலஹாசன், உதயநிதி ஸ்டாலின் தயாரிப்பாளர், இவங்க 3 பேருக்கும் அனுப்பிச்சிருந்தோம். இந்த சைட்லேருந்து எந்த ரிப்ளையும் வரலைங்கிற காரணத்தினால நாங்களும் சரி ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்க, நம்மளுடைய கோரிக்கையை எடுத்துப்பாங்க அப்படின்னு எங்களுடைய நம்பிக்கை, இந்துக்களோட நம்பிக்கையை புரிஞ்சுப்பாங்கன்னு எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் கொச்சியில் நடந்த ஒரு திரைப்படத்தை விழா CD வெளியீட்டு விழாவில் திரு கமலஹாசன் அவர்கள் பேசும்பொழுது இந்த படத்துக்கு பாடலுக்கு சென்சார் அனுமதி கொடுத்துருக்கு, ஆகையினால நாங்கள் இந்த படத்தை அப்படியே வெளியிடுவோம், எந்த பாடலையும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு பேசினார். சார், இந்த மாதிரி மக்களுடைய உணர்வுகளை மதிக்காத ஒரு பாடலுக்கு எப்படி சென்சார் அனுமதி கொடுத்தாங்கங்கிற ஒரு நோக்கத்தை தான் எடுத்துட்டீங்களா? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சென்சாரில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கமலஹாசன் இல்லை, இன்னைக்கு ஆட்சியாளர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியவங்க. இந்த படத்தை எடுக்கக்கூடியவர் இன்னைக்கு CM குடும்பத்தினுடைய உறுப்பினர். ஆகையினால அதுக்கு சென்சார் எவ்வளோ தூரம் மதிப்பு கொடுப்பாங்க, எந்த அளவுக்கு இதை கவனிப்பாங்கங்கிறது சந்தேகத்துக்குரிய விஷயம். இதை நீக்கணும்னு சொல்லி ஒரு போராட்டம் கூட அண்மையில் அறிவிச்சிருந்தீங்க இல்லையா? ஆமாம், இது கொச்சியில் அந்த கமலஹாசன் அந்த அனௌன்ஸ் பண்ண பிறகு பொதுவாகவே இந்து மக்கள் மத்தியில் இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு, இந்து முன்னணி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. ஆகையினால கடந்த 20ஆம் தேதி சாயந்தரம் 4 மணி அளவில் கமலஹாசன் வீடு முற்றுகை போராட்டம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணோம். அன்னைக்கு சாயந்தரம் ஆழ்வார்பேட்டில் 4 மணிக்கு நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்தோம். ஒரு 150லேருந்து 200 பேர் கிட்டத்தட்ட எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஆர்ப்பாட்டத்துக்கு தயாரான நேரத்தில் கமலஹாசன் அவருடைய உதவியாளர் திரு நடிகர் கமலஹாசன் உங்களை சந்திக்க விரும்புகிறாரு, இந்து முன்னணியிலேருந்து யாராவது சில பேர் வாங்க பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் என்னுடைய மாநில நிர்வாகி இன்னொருத்தர் காஞ்சி கண்ணன், அவங்க 2 பேரும் சேர்ந்து போய் கமலஹாசன் அவர்களை சந்தித்தோம். கூட அந்த படத்தினுடைய இயக்குனர் KS ரவிக்குமாரும் கூட இருந்தார். பேச்சுவார்த்தையினுடைய முதல்லையே நான் கமலஹாசன் சொன்ன விஷயம், என்னோட படத்தை பார்க்கக்கூடியவங்க எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் வரணும், நான் பகுத்தறிவாதி, ஆன்மீகத்தை எதிர்க்கவன், நாத்திகன் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். நான் ஹிந்து, இந்த நான் ஹிந்துங்கிறதுல நான்கிறத நீங்கள் ஆங்கிலத்தில் எடுத்துக்கணும் அப்படியெல்லாம் சொல்லி பேச்சுவார்த்தைலாம் நடந்து கடைசியில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படியெல்லாம் சொன்னாங்க. நாங்கள் சப்போஸ் இந்த படத்துலேருந்து இந்த பாடலை எடுக்கலைன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு. இந்த படத்துலேருந்து இந்த பாடல் எடுக்கலைன்னு சொன்னால் எங்களோட ஸ்டாண்டு வேறு மாதிரி இருக்கும். என்ன ஸ்டாண்டு எடுப்பீங்க? இந்த படத்தில் தியேட்டரில் மக்கள் கூட்டம் இல்லாத மாதிரியும், மக்கள் மத்தியில் இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, இதுக்கு ஒரு எதிர்ப்பை உருவாக்குற அளவுக்கு எங்களுக்கு சக்தி இருக்குது, இந்த எங்களால் பண்ண முடியும், அது முழுக்க நான் சொல்ல தயாராக இல்லை அப்படின்னு அப்படி சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா அவர் இதை பற்றி பேசுகிற சமயத்தில் KS ரவிக்குமார் இருந்தார் கூட, அவர் ஆன்மீகவாதி, அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். சொல்லிட்டு கடைசியில் நாங்கள் இந்த படத்துலேருந்து பாட்டு எடுத்தே ஆகணுங்கிறது தான் எங்களோட நோக்கம், லட்சியம் அப்படின்னு சொன்ன பிறகு KS ரவிக்குமாரும் கமலஹாசனும் பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு பிறகு முடிவு பண்ணாங்க இந்த படத்துலேருந்து இந்த பாடலை எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பாடல் எடுத்துட்டாங்களா? இப்போ 23ஆம் தேதி திரைக்கு வந்த பிறகு பார்த்ததில் அந்த பாடல் அந்த படத்தில் இல்லை.
இது ஒரு முதலமைச்சர் குடும்பத்து சம்மந்தப்பட்ட ஒரு படம். அதை எவ்வளவு தைரியமாக நீங்கள் எடுத்தீங்க இந்த மாதிரி ஒரு இஷ்யூவை? இது முதலமைச்சர் நாங்கள் இந்த படத்தில் இந்த பாடல் ஹிந்துக்கு தெய்வங்களை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குன்னு தான் எங்களோட நோக்கமாக இருந்தது தவிர, இதுக்கு பேக்ரவுண்டு யார், முதலமைச்சர் குடும்பம் இருக்கா, யார் இருக்காங்கன்றதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லாமல் இருந்தது. எங்கள் நோக்கம் அந்த படத்தில் ஹிந்து தெய்வங்களை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்கக்கூடிய பாடலை எடுக்கணுங்கிறது தான் நோக்கமாக இருந்தது தவிர, இந்த படத்தை யார் எடுத்தாங்க, அவங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கிறத பற்றியெல்லாம் எங்கள் கண் முன்னால் எங்கள் யோசனை கூட வரவே இல்லை. எதிர்காலங்களில் இந்த மாதிரி இந்து தெய்வங்களையோ ஒரு மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய படங்கள் எடுக்கப்பட்டால் அது உங்களுடைய கருத்து எப்படி இருக்கும்? இதே மாதிரி மக்கள் சக்தியை திரட்டி போராடுவோம். போராடி இந்த மாதிரி படங்கள் வெளிவராமல் இருக்கிறதுக்கு ஆரம்ப கட்டத்திலே எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து அந்த படம் வளராமல் இருக்கிறதுக்கான முயற்சிகளை செய்வோம். இதுக்கு சென்சார் போர்டினுடைய பங்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு சென்சார் போர்டு எந்த அளவுக்கு இதில் பங்கு இருக்கும்னு தெரியல. ஏன்னா சென்சார் போர்டுங்கிறதே ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இது அமைப்பாக தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அதனுடைய உறுப்பினர்களும் பார்த்தா அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க. இது கட்சி அரசியல் ரீதியாக நியமிக்கப்படக்கூடிய உறுப்பினர்களாக இருக்காங்க. அதனால் இது அவங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்கன்னு தான் இந்த படத்தினுடைய இது மூலமாகவே தெரிய வந்திருக்கு நமக்கு. இதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கு. இதில் ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு பாடமாக எதை நினைக்கிறீங்க இந்த எபிசோட்லேருந்து? இந்த எபிசோடில் கிடைச்ச பாடம் என்னன்னு நாங்கள் நினைக்கிறோம்னா, எந்த ஹிந்து விரோத சக்திகளும் அவங்கள நேரடியாக மோதுறதை விட அவங்களுடைய வியாபார நோக்கத்தில் அவங்க செயல்படுறத வியாபாரத்தில் கை வச்சா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம்ங்கிறது எங்களோட ஒரு பெரிய பாடமாக நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயம். இதுக்கு சில உதாரணங்களை கூட சொல்ல முடியும். ஏன்னா சமீபத்தில் காவிரி பிரச்சனைக்காக தமிழ்நாட்டில் உண்ணாவிரதெல்லாம் இருந்தார் ரஜினிகாந்த். அவரோட படம் கமலஹாசன் ரஜினிகாந்தோட படம் கர்நாடகாவில் வெளியிடுறதுக்கு அந்த கர்நாடக அமைப்பில் சார்ந்தவங்க சில பேர்லாம் எதிர்ப்பு தெரிவித்த உடனே பேச்சுவார்த்தைக்கு போனார், பணிந்தார், அந்த இடத்துல ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆச்சு. ஆகையினால இவங்க பொருளாதார விஷயத்தில் கை வச்சா இவங்களுடைய கொள்கைகள்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஹிந்து விரோத சக்தியை கைவிடுவாங்கங்கிறது மிகப்பெரிய பாடமாக கற்றுக்கிட்ட விஷயம். நன்றி. நன்றி.